எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிருக்கிறேன். நான் இப்படி வடிவா வருமானு நானே எதிர்பார்க்கிறேன். நல்ல வடிவா இருக்கிறீங்க உண்மையாவே. நன்றி. முதல் மாப்பிள்ளையும் பொம்பளையும் வேலைக்கு வந்து நிக்கிற கல்யாணம் இதாத்தான் இருக்கு. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு மேக்கப்பும் ஹேர் ஸ்டைலும், பிரைடுக்குரிய மேக்கப்பும் ஹேர் ஸ்டைலும் வந்து எப்படி நான் செய்கிறேன்னு சொல்லித்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கீட் ப்ராடக்ட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறேன். தலைமுடி எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, என்னென்னு சொன்னால் நான் அயன் மிஷின், கேர்ள் மிஷின் அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக தலைமுடியை வந்து சேஃபாக வச்சுருக்கிறதுக்காக கீட் ப்ராடக்ட் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு ஐகானிக் மிஷினால் க்ரீம் பண்ணியிருக்கிறேன். க்ரீம் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ஹேர் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி முடியை செட் பண்ணி எடுத்துட்டேன். செக்ஷன் கிளிப் போட்டுட்டு அடுத்ததாக ஃபேஸுக்கு வந்து ஒரு வைப்ஸால் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறேன். ஏற்கனவே க்ளீனப் செய்திருக்கிறேன், அதால் அதுக்கேற்ற மாதிரி வைப்ஸ் யூஸ் பண்ணுறேன். வைப்ஸ் யூஸ் பண்ணுறது சிலருக்கு பிடிக்காது, அவையால் அதை வந்து செய்யாமல் விடலாம். அதுக்கு பிறகு ஸ்கின்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். மேக்கப்புக்கு ஏற்ற மாதிரி டோனர், மாய்ஸ்சரைசர் எல்லாம் போட்டு ஸ்கின்னை வந்து நான் இப்போ ஃபவுண்டேஷன், கன்சீலர்கள் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். ஸ்கின்னோட சேர்றதுக்காக ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கன்சீலர் வந்து டூ ஃபேஸ்டுன்ற கன்சீலர் தான் போட்டிருக்கிறேன். சீஸ் நட் என்ற ஒரு கலர் தான் இது. அதை போட்டுட்டு ஃபுல்லாகவே டப் பண்ணி, அதாவது எல்லா இடமுமே பூசாமல் நார்மலாக அந்த தேவையான இடங்களில் மட்டும் கலரை வந்து செட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக டப் பண்ணியிருக்கிறேன். இது நாங்கள் இப்படி விரலாலையும் செய்யலாம், இல்லைன்னு சொன்னால் ஸ்பொஞ்சாலையும் செய்யலாம், ப்ரஷ்ஷாலையும் நாங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக வந்து எல்லா இடமுமே கன்சீலரை ஓரளவுக்கு தேவையான இடங்களுக்கு செட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஃபேஸில் நிறைய இடத்துல கலர் வந்து டிஸ்கலரேஷன், வேறு கலர்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ நான் எல்லா இடம் ஒரே மாதிரி வர்றதுக்காக அப்படி செட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஃபவுண்டேஷன் வந்து 3 ஃபவுண்டேஷன் எடுத்து இந்த அவாண்ட நெக்குக்கு கீழே இருக்கிற கலர் வர்ற மாதிரி அது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்சிண்டையும் மேக்கிண்ட 2 கலரும் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து நார்மலாக அப்ளை பண்ணுறேன். இந்த கலர் ஃபுல்லாக செட் பண்ண பிறகு இந்த எங்களோட நெக்கின்ற கலர் வந்து இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்துக்கொள்கிறேன். பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறேன். வாயில் வந்து அது சுற்றி வர இருக்கிற இடத்துல மட்டும்தான் ஃபவுண்டேஷன் போடுறேன். நீங்கள் தேவைன்னு சொன்னால் லிப்லையும் ஃபவுண்டேஷன் போட்டு பவுடர் போட்டு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். அந்த லிப் வந்து நார்மலாக அவள் தண்டை கலரில் இருக்கிற மாதிரி கேட்டதால் நான் அதுக்கு வந்து ஃபவுண்டேஷன் போடாமல் நார்மலாக லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்காக அப்படியே விட்டுருக்கிறேன். அடுத்ததாக ஹைலைட் பண்ணுறதுக்காக அதுவும் டூ ஃபேஸ்டில் இருந்து ஒரு ஹைலைட்டாக இவாண்ட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லைட் கலரை எடுத்து அந்த கன்சீலரையும் போட்டு அப்ளை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கன்சீலர் இருந்தால் கன்சீலரை யூஸ் பண்ணியும் ஹைலைட் பண்ணலாம், இல்லை ஹைலைட்டராலையும் ஹைலைட் பண்ணலாம். ஃபவுண்டேஷனில் லைட் கலர் இருந்தால் அதை வச்சும் ஹைலைட் பண்ணலாம். ஹைலைட் பண்ண வேண்டிய இடங்களில் போட்டுட்டு அடுத்ததாக லூஸ் பவுடர், அதாவது ரான்சுலேஷன் பவுடர் ஒன்று வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து க்ரைலோண்ட ரான்சுலேஷன் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பவுடரை வந்து போடைக்குள்ளே ஒரு டப் பண்ண மாதிரி தான் பவுடரை வந்து போடுறேன். அந்த எல்லா இடமுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இல்லாமல் டப் பண்ண மாதிரி போட்டிங்கன்னு சொன்னால் ஃபவுண்டேஷனோடு சேர்ந்து குழம்பாமல் நீட்டாக இருக்கும். அடுத்ததாக கண்ணுக்கு கீழே வந்து பேக் பண்ணுறதுக்காக ஹூடா பியூட்டின்ற பேக்கிங் பவுடர் வந்து போட்டிருக்கிறேன். க்ரீம் கொண்டோரும் பண்ணியிருக்கிறேன். இந்த கண்ணுக்கு கீழே வந்து நாங்கள் ஐ மேக்கப் தொடங்குறதுக்கு முதல் இது போடணும். அப்போ தான் அந்த ஐ மேக்கப் செய்யக்குள்ளே எங்களுக்கு வந்து கீழே க்ரீஸ் ஆகாமல் நல்ல நீட்டாக இருக்கும் மேக்கப். அடுத்ததாக ஐப்ரோ வந்து செய்கிறேன். ஐப்ரோவும் வந்து இவாண்ட ஐப்ரோக்கு ஏற்ற மாதிரி இந்த இடையில இருந்து தான் தொடங்கி செய்கிறேன். அந்த முன் பக்கத்தில் வந்து நிறைய டார்க்காக கொடுக்காம பின்னுக்கு அந்த கூராக இருக்கிற ஐப்ரோ சைட் பக்கத்தில் மட்டும் டார்க்காக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன். முன்னுக்கெல்லாம் லைட்டாக தான் இருக்கணும், அப்போ தான் பார்க்க நேச்சுரலாக இருக்கும். அவள் கேட்டதும் வந்து தன்னை வந்து மாற்றாமல் அப்படியே நேச்சுரலான ஒரு மேக்கப் இருக்கணும்னு சொல்லி அதுக்காக நான் லைட்டாக ஐப்ரோ எல்லாம் செய்திருக்கிறேன்.
அடுத்ததாக ஐஷேடோ போடுறதுக்காக அதுக்கு முதல் போட வேண்டிய இந்த மேக் பிராண்டில் இருந்த அந்த க்ரீம் மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த கலர் இருந்துச்சுதுன்னு சொன்னால் தான் நாங்கள் போடுற ஐஷேடோட கலர் எல்லாம் வந்து நார்மலாக அந்த கண்ணோட சேர்ந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபினிஷிங்கும் வடிவாக இருக்கும். இதை அப்ளை பண்ணதும் உடனேயே இந்த மாதிரி டேப் பண்ணி நான் வந்து ஐஷேடோ அப்ளை பண்ண வேண்டிய எல்லா இடத்துலையுமே அதை வடிவாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி உடனே விடணும், இல்லைன்னு சொன்னால் அந்த க்ரீம் வந்து காஞ்சி போயிடும். காஞ்சிதுன்னு சொன்னால் அப்புறம் அப்ளை பண்ணிக்க கஷ்டமாக இருக்கும். அதை விட கண்ணை மூடி வச்சுருக்க வேணும், செய்யக்குள்ளேயும் திறக்கக்கூடாது. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நான் ஐஷேடோவுக்கு தேவையான ப்ரஷ் ஒரு 3-4 ப்ரஷ் தான் அதுக்கு யூஸ் பண்ணுறேன். நான் அதையும் எடுத்து ஹூடா பியூட்டியிலேருந்து ஒரு நார்மலான இந்த மாதிரியான கலர் இருக்கிற ஐஷேடோ பேலட்டை எடுத்துருக்கிறேன். அதோட இன்னும் ஒரு ஐஷேடோ பேலட்டும் சேர்த்து ரெண்டுலேயும் இருக்கிற கலர்களை மிக்ஸ் பண்ணி ஒரு லைட்டான அவன் ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி சாரியோட செட் ஆகிற மாதிரியான ஒரு ஐஷேடோ வந்து கொடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஐஷேடோவை வச்சு இது செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் நிறைய யூஸ் பண்ணல, ஒரு 3-4 கலர் யூஸ் பண்ணி செய்திருக்கிறேன். அடுத்தது ஐலேஸை கேர்ள் பண்ணிவிட்டு ஐலேஸ் க்ளூ அதை டியோ க்ளூவால் ஐலேஸை வந்து ஒட்டுறேன். அந்த ஐலேஸ் ஒட்டேக்குள்ளே வந்து அவைய கண்ணை இறுக்கி மூடாமல் கீழே பார்த்த மாதிரி இருக்க சொல்லிவிட்டு ஐலேஸின் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்து அதை வந்து 2 கண்ணிலையுமே இப்போ ஐலேஸ் வந்து ஒட்டி இருக்கிறேன். அது காயறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி கண்ணை கீழே பார்த்த மாதிரியே இருக்க சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு வந்து ஐலைனர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இங்க்லோட்டுண்ட ஜெல் ஐலைனர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுண்ட டியூரோ லைன் அதை கரைக்கிறதுக்காக அதையும் யூஸ் பண்ணி இப்போ லைனர் வந்து போட்டிருக்கிறேன். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஐலைனராக இருக்கும். நீங்களும் உங்கள்கிட்ட இருக்கிற லைனரை வச்சும் செய்யலாம். இல்லையண்டா இப்படி இருக்குதுன்னு சொன்னால் இதை வச்சும் யூஸ் பண்ணி செய்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் லாங் லாஸ்டிக்காக இருக்கும். இப்போ 2 கண்ணுக்குமே தேவையான மாதிரி லைட்டான ஒரு ஐலைனர் வந்து போட்டிருக்கிறேன். இதுவும் காயும் வரைக்கும் கண்ணை வந்து மூடி இருக்கணும். அடுத்ததாக லிப் லைனர் யூஸ் பண்ணிவிட்டு மேக்கிண்ட லிப் லைனர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லிப்ஸ்டிக்கும் கொடுத்துட்டு அதுக்கு மேலே லிப் க்ளோஸ் கொடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ் மேக்கப் ஓரளவு முடிஞ்சுது. அதுக்கு பிறகு வந்து நான் ஹேர் ஸ்டைல் செய்கிறேன். ஹேர் ஸ்டைலு முடித்த பிறகு திருப்பி வந்து முகத்திலையும் சில இதுகள் செய்ய வேணும், மஸ்காரா அடிக்கையில் அப்படியான சில டச்சப்புகள் எல்லாம் செய்துட்டு தான் மேக்கப்பை வந்து ஃபினிஷ் பண்ணுவேன். இப்போ செக்ஷன் பிரிச்சுட்டு பின்னுக்கு பேக்கோம் பண்ணுறேன். பேக்கோம் பண்ணிவிட்டு முன்னுக்கும் வந்து என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் செய்ய போகிறதுன்னு சொல்லி பார்த்துட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி யோசித்து செய்கிறேன். இதே நார்மல் நிறைய நாளுக்கு முதல் புக் பண்ணியிருந்தால் அதுக்கு வந்து அவைக்கேற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் எல்லாம் செய்து காட்டிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறது. இவாக்கு வந்து மேக்கப் செய்யக்குள்ளேயே அந்த ஹேர் ஸ்டைலையும் வந்து செய்துட்டு அந்த ஹேர் ஸ்டைல் அவளுக்கு எது செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்து செய்திருக்கிறேன். அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் அந்த ஹேர் ஸ்டைலை வந்து நான் செய்திருக்கிறேன். நார்மலாக வேறு ஆக்கலன்னு சொன்னால் ஏற்கனவே 2-3 ஹேர் ஸ்டைல் செய்து பார்த்து அவைக்கு எது ஓகேயாக இருக்குதுன்னு முதலே கேட்டு வச்சு அதைத்தான் அந்தண்டு செய்வோம். ஆனால் உண்மையாகவே நாங்கள் ஃபேஸ் மேக்கப் முடித்ததுக்கு பிறகு ஃபேஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஹேர் ஸ்டைல் செய்தோம்னு சொன்னால் தான் வடிவாக இருக்கும். பின்னுக்கு லோங்காக முடி வைக்கிறதுக்காக ரப்பர் பேண்ட் போட்டு வந்து அதை கிளிப் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக பேக்கோம் செய்ததையும் செட் பண்ணி இது வந்து நீங்கள் கேஷுவல் மேக்கப் மற்றது பார்ட்டி மேக்கப் அதுகளுக்கும் இந்த மாதிரியே செய்யலாம். ஏன்னா இது ஃபுல்லாக ப்ரைடலுக்கு ஏற்ற மாதிரி செய்யாமல் அவாக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேஷுவலான ஸ்கின் டோன் இருக்கிற மாதிரியான ஒரு மேக்கப் தான் நான் செய்திருக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே பேக்கோம் ஏற்கனவே பண்ணியிருந்தேன்னா இதை திருப்பியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வாக்கு வந்து மேலே கொஞ்சம் தலைமுடி குறைவாக இருக்கிறதால திருப்பவும் நிறைய பேக்கோம் இருக்கிற மாதிரி பேக்கோம் பண்ணியிருக்கிறேன். பேக்கோம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பேக்கோமை ஃபுல்லாகவே செட் பண்ணி கிளிப் பண்ண போகிறேன். நீங்கள் குயிக்காக மேக்கப் செய்யணுமெண்டா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பன்னில் உங்களுக்கு தேவையான கேப்பின் கிளிப் அதுகளில் செப்ரேட் பண்ணி தனித்தனியாக இந்த மாதிரி குத்தி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேக்கப் செய்யக்குள்ளே அந்த கிளிப் எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்.
இப்போ பின்பக்கத்தில் வந்து பேக்கம் பண்ணி அது வந்து செட் பண்ணிட்டேன். அடுத்தது ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற கேரை வந்து ஒரு பக்கம் செய்திருக்கிறேன். அதே மாதிரி தான் மெட்ட பக்கமும் செய்ய போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி மெட்ட பக்கத்தையும் ரெண்டையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி செட் பண்ணுறேன். இதுக்கு செட் பண்ணுறதுக்கு முதல் வந்து தலைமுடி கொஞ்சம் மைதாக இருந்ததால் பவுடர் எல்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் செட் பண்ணேன். நான் பிரைடும் கொஞ்சம் களைச்சி போயிட்டா போல் இருக்குது. காலமாக 3 மணிக்கு எழும்பினது தானே, அப்போ நித்திரையும் வரும். ஏன்னாடாவா நார்மலாக சும்மா இருக்கிறது, அப்போ நித்திரை கூட வரும். இப்போ முன்பக்கத்தை வந்து ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு பின்னுக்கு வந்து நீட்டு முடி வைக்க போகிறேன் தானே, அப்போ நீட்டு முடியை ஏற்கனவே பின்னி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பின்னின நீட்டு முடியை வந்து ரப்பர் பேண்ட் போட்டிருக்கிற அந்த எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பின்னின நீட்டு முடியில் ஒரு கருப்பு கலரில் கயிறு மாதிரி கட்டி வச்சுருக்கிறேன். அந்த கட்டின கயிறையும் இந்த முடியையும் சேர்த்து ஃபிட்டாக 2-3 தடவை கீழேயும் கட்டி மேலேயும் வந்து இறுக்கமாக கட்டுறேன். ஏன்னா இறுக்கமாக கட்டினேன்னு சொன்னால் தான் கீழே வந்து கலராமல் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்டாக கட்டி இருக்கிறேன். அடுத்ததாக கொண்டை போடுறதுக்காக பன் ஒன்று உள்ளுக்க வைக்கிறேன். அந்த பன் வந்து வடை பன்னு சொல்கிறேன். அந்த பண்ணை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கிறேன். மடித்து வச்சுட்டு கேப்பின் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற அளவு, அதாவது அவனை முடிக்கேற்ற மாதிரி அதை செட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இதை நான் இப்போ கிளிப் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே தான் அவனை முடியை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி அதுக்கு மேலே கேனெட் போட்டு கவர் பண்ண போகிறேன். இந்த ஹேர் ஸ்டைலில் வந்து ஒரு ஸ்டெப்பாக தான் நான் செய்திருக்கிறேன். ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக சொல்லலை. இந்த மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களாலையும் ஒரு ப்ரைடலுக்குரிய ஹேர் ஸ்டைல், ஃபேஸ் மேக்கப் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்படி செட் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே ஹேர் ஸ்டைலை அந்த நிறைய டைட் பண்ணாமல், நிறைய வந்து அமர்த்தின மாதிரி செய்யாமல் நார்மலாக ஒரு சிம்பிளாக பார்க்கக்குள்ளே ரியலாக இருக்கிற மாதிரி தான் செய்திருக்கிறேன். இப்படி செய்துட்டு அதுக்கு பிறகு ஸ்ப்ரே எல்லாம் பண்ணி செட் பண்ணிவிட்டு இந்த பூ வந்து தலைக்கு வைக்க போகிறேன். இந்த ஹெட் ட்ரெஸ் வந்து ஜஃப்னாவில் இருக்கிற லவ்லி ஃப்ளவர்ஸ்ன்ற பூக்கடை ஷாப்பில் தான் வாங்கினேன் நான். இது வந்து இந்த சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி கலர் சொல்லி அவை வந்து நல்லா நீட்டாக செய்து தந்திருக்கணும். பேபி ஸ்ப்ரெத்தும் ரோஸும் சேர்ந்த மாதிரி இருக்குது. எப்போவுமே ப்ரைடுக்கு வந்து நேச்சுரல் பூவில் கொண்டைக்கு பூ வச்சா தான் வடிவாக இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக நாங்கள் ரப்பர் பிளாஸ்டிக்கில் வைக்கக்குள்ள நல்லா இருக்காது. இந்த மாதிரி இப்படியே நான் இப்போ கொண்டைக்கு ஃபுல்லாகவே லோங்கான, அதாவது நீளம் கூடின கேப்பினால் ஹெட் ட்ரெஸ்ஸையும் அந்த கொண்டையையும் வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணி குத்தி இருக்கிறேன். இது நீளமான கேப்பின் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் தான் இந்த பூ வந்து கலராமல் நிறைய நேரத்துக்கு அப்படியே அசையாமல் வடிவாக இருக்கும். அடுத்ததாக ஜுவல்ஸ் எல்லாமே போட போகிறோம். ஜுவல்ஸ் வந்து என்கே கலெக்ஷன், நக்ஷத்ரா கலெக்ஷன் சொல்லி ஜஃப்னாவில் இருக்குது. அங்கே தான் எடுத்தேன் நான். இந்த ஜுவல்ஸ் வந்து 2 நாளுக்கு முதல் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவள் எல்லாமே செட் பண்ணி நல்லா நீட்டாக தந்திருக்கிறா. இந்த வீடியோ வந்து ரிங் லைட் எதுவும் இல்லாமல் நார்மலான ஒரு வெளிச்சத்தில் தான் நான் எடுத்திருக்கிறேன். பெருசாக வந்து கிளியர் இல்லாமல் இருக்குது. இந்த நெத்தி சுட்டி இப்போ எப்படி வைக்கிறேன்னு சொன்னால், இந்த நெத்தி சுட்டியை வந்து தையல் ஊசி நூலை கோத்து, அதாவது இந்த நூல் வந்து தையல் ஊசி நூல் இல்லாமல் ஒரு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரியான ஒரு நூலை எடுத்து பின்னுக்கு கொண்டு போய் வந்து தைக்க போகிறேன். அதாவது முடியோடு தைக்க போகிறேன். தைச்சிட்டு அதோட ஒரு கேப்பினை சேர்த்து கீழே கொண்டையோடு நிற்கிற மாதிரி குத்தி விட போகிறேன். இந்த மேக்கப் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கணுன்றதால நாங்கள் குயிக்காகவே செய்திருக்கிறோம். அதால் தான் வீடியோ வந்து ஃபுல்லாக எடுத்து போட முடியலை. இப்போ இதில் நான் ஃபுல்லாக இப்போ ஹேர் ஸ்டைல் முடிஞ்சுது. அடுத்தது டச்சப் முகத்துக்கு திருப்பி செய்திருக்கிறேன். ஏனென்றால் ஹேர் ஸ்டைலில் முடிஞ்ச பிறகு ஃபேஸும் ஹேர் ஸ்டைலும் ஒரே மாதிரி செட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாமே செய்திருக்கிறேன்.
இப்போ ஜுவல்ஸ் எல்லாமே குயிக்காக போட்டுட்டு டைம் வந்துட்டுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸையும் செட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஜுவல்ஸ் வந்து நீங்கள் ஆடாமல் இருக்கணுமென்று சொன்னால் இந்த சாரி இந்த முன்பக்கத்தில் வந்து அங்கங்கே நீங்கள் ஒரு தையல் ஊசியால் தைச்சும் விடலாம். நான் வந்து இது நார்மலாகவே ஃபோட்டோ ஷூட்டுக்காகத்தான் ஒரு 2 ஹவர்ஸுக்கு இருந்தால் காணுமென்று சொன்னதில்லை. அதுக்கேற்ற மாதிரியான மேக்கப் வந்து செய்து முடிச்சிருக்கிறேன். மேக்கப் வந்து முடிக்கிறதுக்கு 4 ஹவர்ஸுக்கிட்ட எடுத்துருக்குது. இப்போ ஃபுல்லாக முடிஞ்சுது. பிரைடுகிட்ட வந்து என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேட்க போகிறோம். வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா விடிஞ்சிட்டு. பியூட்டி கிரியேஷன் மேக்கப் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. நான் அவாட்ட சொன்னது 2 நாளுக்கு முதல் தான் என் மேக்கப் செய்யணுமெண்டே அவாக்கு சொன்னேன் நான். ஆனால் அவள் எனக்கு பிடிச்ச மாதிரியே இந்த ஜுவல் செட் மற்றது இந்த நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கிறேன். நான் இப்படி வடிவாக வருமானு நானே எதிர்பார்க்கிறேன். எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. வளமையாக எல்லாரும் போடுற மாதிரி இருக்காமல் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஆர்ஜே பியூட்டி கிரியேஷன்ஸ். உண்மையாகவே இந்த ஜுவல்ஸ் வந்து சாரியோட செட் ஆகுமோன்ற ஒரு டவுட்டில் தான் எடுத்தேன் நாங்கள். ஆனால் நல்லா இருக்குது சாரிக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து ஃபர்ஸ்ட் லுக்குக்கான மேக்கப் தான். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இது செய்திருக்கிறோம். அடுத்த நாள் ஒரு நாளுக்கு முதல் நாள் செய்திருக்கிறோம். அடுத்த நாள் வந்து வெட்டிங் மேக்கப் செய்திருக்கிறேன். வெட்டிங் மேக்கப் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வானமே வாழ்த்துது. நல்ல வடிவா இருக்கிறீங்க ஏஜி அன்றைக்கு உண்மையாவே. அண்டையா மேக்கப்போட இன்றைக்கு வேற லெவலில் இருக்கு. கேஜியான பல நாட்கள் கல்யாணம் இப்போ மழையை பற்றி என்ன சொல்றீங்க ஏஜியா? மழை சரியான்றது ஒரு யூனிவர்ஸின் ஒரு முதல் மாப்பிள்ளையும் பொம்பளையும் வேலைக்கு வந்து நிற்கிற கல்யாணம் இதாத்தான் இருக்கு. சிம்பிளான ஒரு கல்யாணம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த செகண்ட் லுக். இது வந்து வீடியோ எடுக்க முடியலை. இப்போ அவைக்கு மேக்கப் நல்லாவே பிடிச்சிருக்குது. அதுதான் எங்களுக்கும் தேவை. மேக்கப் நாங்கள் யாருக்கு செய்கிறோமோ அவைக்கும் நல்லா பிடிச்சிருந்து செட் ஆகி அதை மாதிரி அவை சார்ந்த ஆட்களுக்கும் பிடிச்சிருந்தா போதுமானதாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். நார்மலாக நாங்கள் ஒரு மேக்கப் செய்கிறதுன்னு சொன்னால், அதாவது பிரைடுக்கு ஒரு மேக்கப் செய்கிறதுன்னு சொன்னால் ஒரு 3 மாதத்துக்கு முதலே அது சம்மந்தமான ஸ்கின் ப்ரிப்பரேஷன் மற்றது கேர் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே பார்த்து ஒரு 3 மாதம் நாங்கள் தொடர்ச்சியாக ஃபேஷியல் செய்ய மெனிக்யூர் மற்றது நெயில் ஆர்ட் அப்படி நிறைய விஷயங்கள் பிரைடல் மேக்கப்பில் இருக்குது. அது எல்லாமே செய்துதான் பிரைடல் மேக்கப் வந்து கூடுதலா செய்வினோம். இது வந்து ஒரு பிளான் இல்லாமல் திடீரென்று இந்த மேக்கப் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நான் செய்திருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வேற என்ன மாதிரியான மேக்கப் வீடியோ உங்களுக்கு வேணுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.